ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இன்றைய தினம் 3வது எபிசோடில் இருக்கின்றோம். திருமலை சிறப்பு என்கின்ற கைலைமலை சிறப்பை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நம்முடைய பெரிய புராண சிந்தனைக்கு தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் நமக்கு அருளாசியுரை வழங்கி இருக்கின்றார்கள். அதையும் இதில் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அடியார் பெருமை சொல்லவும் பெரியதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்த அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இந்த வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்னை. நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு அருளாசி வழங்கிய ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து இந்த பெரிய புராண சிந்தனையை இப்பொழுது நாம் தொடர்வோம். சேக்கிழார் பெருமான் கைலை மலையை வருணித்து கொண்டே வருகின்றார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பெரிய புராண சிந்தனையை நமக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பரமசோம் நடராஜன் ஐயா, கங்கா கனகா அம்மையார், மாணிக்கம் ஐயா, அண்ணாமலை அன்னம்மாள் அம்மையார், சோமகோமதி மற்றும் இன்னும் வர இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சேக்கிழார் பெருமான் அந்த திருமலை சிறப்பு என்கின்ற தலைப்பில் அந்த திருமலையை பற்றி பெருமையாக எடுத்துக்கொண்டு வர்ணித்து கொண்டு வரக்கூடிய அந்த பாடல்களை பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த கைலாய மலையை காக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் நந்தியம்பெருமான், அதிகார நந்தி என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. நெற்றியில் கண்ணர் நாற்பெரும் தோழரு, நெற்றியில் கண்ணர் நாற்பெரும் தோழர், நீரணி மேனியர் அநேகர், நீரணி மேனியர் அநேகர், பெற்ற மேல் கொண்ட தம்பிரான் அடியார், பெற்ற மேல் கொண்ட தம்பிரான் அடியார், பிஞகல் தன்னருள் பெறுவார், பிஞகல் தன்னருள் பெறுவார், மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும், மற்றவர்க்கெல்லாம்
தலைமையாம் பணியும் மலர் கையில் சூரிகையும் பிரம்பும் மலர் கையில் சூரிகையும் பிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அக்கையிலை மால்வரை தாகான் காப்பது அக்கையிலை மால்வரை தாகான். அதாவது சரியை நெறியில் இருக்கக்கூடியவர்கள் அவனுடைய உலகத்தை பெறுவார்கள், சாலோகம். கிரியை நெறியில், சரியை நெறினா கோயில்ல திருத்தொண்டு செய்வது, அடியார்களுக்கு தொண்டு செய்வது, உழவாரப்பணி, இதெல்லாம் சரி. அவர்கள் அவனுடைய உலகத்தில் சாலோக பதவியில் இருப்பார்கள். கிரியை தொண்டு, சிவபூஜை பண்ணுவது, வேள்விகள் செய்வது, இதெல்லாம் செய்யக்கூடியவங்க சாமீப பதவியில் இருப்பார்கள். இறைவனுக்கு பக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். சமீபம், அதான் சாமீபம். யோக நெறியில் நிற்கக்கூடியவர்கள் சாரூப பதவியை பெறுவார்கள். அப்போ அவனுடைய இறைவன் எப்படிலாம் இருக்கிறானோ அதே போன்ற உருவத்தோடு அவர்கள் அந்த மலையில் இருப்பார்கள். அப்போ இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சாரூப நிலையில இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் யோக நெறியில் இருக்கக்கூடியவர்கள். அதுதான் இதுல அந்த கைலாயத்துல அந்த சாரூப பதவியில் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? சிவபெருமானை போலவே இருந்தார்கள் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. நெற்றியில் கண்ணர், நெற்றியில் அந்த சாரூப பதவி பெற்றவர்களுக்கும் கண் இருக்கும், அதான் நெற்றியில் கண்ணர். நாற்பெருந்தோழர், 4 பெரும் தோள்களை உடையவர்களாக, நீரணி மேனியர், திருநீற்றை அணிந்த மேனியை உடையவர்களாக அநேகர், நிறைய பேர் இருந்தாங்க. ஏகன் அநேகன் அப்படி நிறைய அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அங்கே இருந்தார்கள். சாரூப பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இவர்களுக்கும் தலைவராக நந்தியம்பெருமான் இருக்கின்றார். அடுத்து பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார். பெற்றம் அப்படின்னா இடப வாகனம். அந்த இடப வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பிரான் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த சிவபெருமானுக்கு அடியார்கள். இவர்கள் யாரு? கிரியை நெறியில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சிவபூஜை பண்ணுவது, வேள்விகள் செய்வது, இந்த மாதிரி உள்ளவர்கள். அவர்களும் அங்கே இருக்கின்றார்கள். பிஞகன் தன் அருள் பெறுவார். பிஞகன்னா அழகிய தலைக்கோலத்தை கொண்ட சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானினுடைய தலையிலையும் கிருஷ்ணன் வைத்திருக்கிற மாதிரி ஒரு மயில் வச்சிருப்பார். அதற்கும் பிஞகன், அந்த உருவத்துக்கும் பிஞகன்னு பேர். அப்படி அந்த தலைக்கோலம் கொண்ட அந்த சிவபெருமானினுடைய அருளை பெறக்கூடியவர்கள் அவர்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சரியை நெறியில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த இத யோகம், கிரியை, சரியை அப்படின்ட்டு இந்த அமைப்புல கொண்டு வராங்க. சாரூப, சாமீப, சாலோக அப்படிங்கிற அமைப்புல இதை 3ஐயும் கொண்டு வருகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் மற்ற அவர்க்கெல்லாம் தலைமையாம். மேலே கூறிய இவர்கள் எல்லாருக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய அந்த வேலை, தலைமை பதவியை செய்யக்கூடியவர் அந்த நந்தியம்பெருமான். மற்றவர்க்கு எல்லாம் தலைமையாம் பணியும், எல்லாருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியவர் நந்தியம்பெருமான். அவருடைய மலர் போன்ற கையில், ஒரு கையில சுரிகைனா உடைவாள், பிரம்பு, ஒரு கையில வாழ் வச்சிருக்கிறாரு, இன்னொரு கையில பிரம்பு வைத்திருக்கின்றார். இன்னைக்கு கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகார நந்தின்னு இருப்பாங்க. கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான், காப்பது அக்கைலை மால் வரைதான்.
அந்த அடர்த்தியான நீண்ட சடையை உடைய அந்த பெருமானாகிய அந்த சிவபெருமானினுடைய திருவருளினால் அந்த வாளையும் பிரம்பையும் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். இந்த இடத்தை காப்பதற்கு இறைவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றான். அந்த அதிகாரத்தை பெற்றவன் அந்த அதிகார நந்தி. அப்படிப்பட்ட அந்த அதிகார நந்தியானவர் காப்பது அக்கயிலை மால்வரைதான். அவரால் காக்கக்கூடிய ஒரு பெருமையை பெற்றது அந்த கைலாயம் என்கின்ற மிகப்பெரிய மலை. இப்படிப்பட்ட பெருமையை உடையது அப்படின்னுட்டு அந்த கைலாய மலையை பற்றி இதுல பெருமையாக சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். இப்போ இந்த இதுல வைகுண்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த வைகுண்டர் திருமாலை போலவே உருவத்தை தரித்து கொண்டு நிறைய பேர் அங்க இருந்தாங்க அப்படின்னுட்டுலாம் நூல்கள்ல சொல்லப்படுது. அதே மாதிரி இங்க இந்த சாரூப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பக்குவப்பட்ட அந்த உயிர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள் அந்த கைலாய மலையில் அப்படிங்கிறத இதுல வரிசையா சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். அதாவது நெற்றியில் கண்ணோடும் 4 பெரிய தோள்களோடும் திருநீறு அணிந்த மேனியை உடையவர்களாக யோக நிலையில் இருந்து சாரூப பதவியை பெற்ற அநேக உயிர்கள் அங்கே அந்த கைலாய மலையில் இருக்கின்றார்கள். இடப வாகனத்தில் மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிரானாகிய சிவபெருமானுக்கு அடியார்களாக இருந்து கிரியை நெறியில் நின்று சிவபூஜை சிவ வேள்விகள் செய்து இறைவனுடைய அருளை வேண்டிக் கொண்டு அந்த இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் அங்கே நிறைய இருக்கின்றார்கள். அந்த அழகிய தலைக்கோலமும் தலையில் மயிர்பீலியையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைக்கோலம் கொண்ட அந்த சிவபெருமானினுடைய அருளை பெறக்கூடியவர்கள், சரியை நெறியில் நின்று அருளை பெறக்கூடியவர்கள் அந்த சாலோகம் என்ற பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாருக்கும் மற்ற அவருக்கு எல்லாம் மற்றனா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் அங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைமை பதவியை தலைமையானவராக இருக்கக்கூடிய பதவியை செய்யக்கூடியவர், அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த நந்தியம்பெருமான், அதிகார நந்தியம்பெருமான் தன்னுடைய மலர் போன்ற ஒரு கையில் உடைவாளையும் இன்னொரு கையில் பிரம்பையும் வைத்து கொண்டு அந்த உடைவாளையும் பிரம்பையும் இறைவனிடத்திலிருந்து அவன் பெற்று கொண்டான். அந்த கைலை மலையை காக்கக்கூடிய அதிகாரத்தையும் இறைவனிடத்திலிருந்து அவன் பெற்று கொண்டான். அந்த அடர்த்தியான நீண்ட சடையை உடைய சிவபெருமானினுடைய அருளினால் மேற்கூறிய அந்த உடைவாள் பிரம்பு அந்த கைலை மலையை காக்கக்கூடிய அந்த அதிகாரியாக அந்த பதவிகளை பெற்றவன் நந்தியம்பெருமான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த அதிகார நந்தியால் காக்கக்கூடியது அந்த பெருமை பொருந்திய கைலை மலை. அடுத்த பாடல். கையில் மான்மழுவர் கங்கை சூழ் சடையில், கையில் மான்மழுவர் கங்கை சூழ் சடையில் கதிரிளம் பிறை நறுங்கண்ணி, கதிரிளம் பிறை நறுங்கண்ணி ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும், ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும் அழப்பெரும் பெருமையினாலும், அழப்பெரும் பெருமையினாலும் மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும், மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண்கூடை அன்னபாயன், வென்றி வெண்கூடை
அன்னபாயன் செய்ய கோல் அபயன் திருமணத்து ஓங்கும் செய்ய கோல் அபயன் திருமணத்து ஓங்கும் திருக்கையிலாய நீள் சிலம்பு திருக்கையிலாய நீள் சிலம்பு. அந்த சிவபெருமான் கைலாய மலையில் எப்படி வீற்றிருக்கின்றார் அப்படின்னுட்டு அந்த பெருமானை வர்ணிக்கின்றார். கையில் மான் மழுவர். சுவாமி ஒரு கையில மான் வச்சிருக்கிறாரு, ஒரு கையில மழு வச்சிருக்கிறாங்க. அந்த தார்காவனத்து ரிஷிகள் இறைவனை அழிப்பதற்காக அனுப்பிய அந்த மான் மழுவ கையில ஆயுதமாக வச்சிருக்கிறார். கங்கை சூழ் சடையில், சுவாமியினுடைய சடையில கங்கை சூழ்ந்து இருக்கின்றாள். அப்படின்னா நீர்ப்பரப்பு, மிகப்பெரிய நீர்ப்பரப்போடு சூழ்ந்து இருக்கின்றாள். சடை முழுவதும் அந்த நீர்ப்பரப்பு தங்கியிருக்கிறது. ஒரு பெரிய டேமை சுவாமி தலையில தூக்கி வச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கிடுங்க. இந்த காரையார் டேமு, இந்த மாதிரி பெரிய டேமை சாமி தலையில இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை அப்படித்தான் நம்ம பார்த்துக்கிடணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நீர்ப்பெருக்கோடு அந்த தலையில் கங்கையை வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சடையில் கதிர் இளம் பிறை, ஒளி பொருந்திய இளம் பிறையை அவர் அணிந்திருக்கின்றார். நறும் கண்ணி, வாசனை மிகுந்த மலர்களால் கட்டப்பட்ட அந்த மலர்களை அணிந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஐயர் மேலானவன் அந்த பெருமான் வீற்றிருக்கும் தன்மையினாலும், சிவபெருமான் அந்த கைலாய மலையில் வீற்றிருக்கக்கூடிய தன்மையினாலும் அந்த கைலாய மலை மிகச் சிறந்தது. அளப்பெரும் பெருமையினாலும், அந்த கைலாய மலைக்கு உள்ள பெருமை அளவே சொல்ல முடியாது, அளப்பதற்கு முடியாது. அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமையை உடையது அந்த மலை. மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும், மெய்னா சத்தியம், சத்தியமான அந்த ஒளி, அந்த சத்தியமான அந்த ஒளி அங்கே பெருகி கொண்டே இருக்கிறது. தழைக்கும் அப்படின்னா பெருகி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தூய்மையினாலும் உண்மைத்தன்மை அங்கே நிறைந்து இருக்கிறது. இறைவனுடைய சொரூபமே சத்தியம் தானே, உண்மை தானே. அப்படி அந்த சத்திய ஒளியானது அங்கே பெருகி கொண்டே இருக்கக்கூடிய அந்த தூய்மை தன்மையினாலும் அந்த மலை சிறப்பாக இருக்கின்றது. இன்னும் எப்படி, எதனால் அந்த மலை இருக்கின்றது அப்படின்னா, வென்றி வெண்குடை அனபாயன், வெற்றியை உடைய வெண்கொற்ற குடையை உடைய அனபாய சோழன், செய்யகோல் அபயன், செய்யன்னா சிவந்த, இங்க செங்கோல் அப்படின்னு எடுத்துவிடணும். அப்ப அந்த செங்கோல் செலுத்தக்கூடிய அந்த அபய சோழன், இவர்களுடைய திருமணம், இவர்களுடைய அந்த மிகச்சிறந்த மனம் எப்படி ஓங்கி இருக்கின்றதோ அதுபோல இந்த கைலாய மலையும் ஓங்கி சிறப்பாக இருக்கின்றது. இந்த அனபாய சோழன்கிட்ட தான் சேக்கிழார் பெருமான் அமைச்சராக இருக்கிறாங்க. அவரு இப்போ தேவையான பொண்ணும் பொருளையும் கொடுத்து நீங்க முதல்ல இந்த பெரிய புராணத்தை எழுதுங்க அப்படின்னுட்டு சிதம்பரத்துக்கு அனுப்பி வைக்காங்க. அதனால அந்த சோழன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை, நமக்கு திருப்பணியை தந்ததுனால தான் நாம இதை செய்ய முடிஞ்சது. அதனால அந்த சோழனை நாம் இதுல சொல்லணும் அப்படின்னுட்டு இந்த இதுல அந்த சோழ நாட்டு மன்னனை பற்றி கூறுகின்றார். இந்த வெற்றி பொருந்திய வெண்கொற்ற குடை உடைய அந்த அனபாய சோழன், செங்கோல் செலுத்தக்கூடிய அந்த அபயன், இவர்களுடைய மனம் எப்படி இருக்கின்றதா, கைலாய மலை போல இருக்கின்றதாம். அது அதாவது மனம் அசைந்து கொண்டே இருக்கும். அந்த மனம் எப்பொழுது அசையாது இறைவனை மட்டுமே சிந்திக்கின்றதோ அந்த மனம்தான் கைலாய மலை. அசைவற்ற அந்த மனம்தான் கைலாய மலை. அப்படி அந்த இரண்டு அந்த சோழ மன்னர்களினுடைய மனமும் கைலாய மலையை போன்று இருக்கின்றது. அந்த மன்னன் சிறந்து வாழ்க, இந்த கைலாய மலையும் சிறந்து வாழ்க அப்படின்னுட்டு இதுல சேக்கிழார் பெருமான்
தன்னை ஆதரித்த இந்த திருப்பணியை செய்யச் செய்த சோழ மன்னனை இதில் குறிப்பிடுகின்றார். அனபாயன் அப்படின்னா அபாயம் நீக்குபவன் அர்த்தம். அபயன் அப்படின்னா பயத்தை நீக்குபவன், எல்லோருக்கும் அபயம் கொடுக்கக்கூடியவன், எல்லோரையும் காக்கக்கூடியவன் அந்த அரசனுடைய பெயருக்கு விளக்கம். அப்படிப்பட்ட ஒரு செங்கோல் செலுத்தக்கூடிய ஒரு மன்னன் கடவுளுக்கு ஒப்பானவன். ஆகையினால் அந்த மன்னனுடைய மனமே இங்க கைலாய மலை அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். அப்ப என் சிந்தை தான் சிற்றம்பலம், என்னுடைய சிந்தை தான் கைலாய மலை. அந்த அர்த்தத்துல அந்த மன்னர்களினுடைய அந்த மனதில் இறைவன் வீற்றிருப்பதனால் அதுவே கைலாய மலை. அந்த கைலாய மலை எப்படி ஓங்கி இருக்கின்றதோ அதுபோல் இந்த மன்னர்களும் ஓங்கி வாழட்டும் அப்படின்னுட்டு இதுல அந்த மன்னர்களை பெருமைப்படுத்துகின்றார் சேக்கிழார் பெருமான். அப்போ அந்த வேந்தனும் ஓங்குக அப்படின்னுட்டு திருமணத்து ஓங்கும், அவனுடைய மனம் ஓங்கட்டும் அப்படிங்கிறாரு. இதுல ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, வாழ்க அந்தணர் வானவர் ஆயினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. அந்த வேந்தனும் ஓங்குகிறது தான் இங்க திருமணத்து ஓங்கும் அப்படின்ட்டு இதுல சேக்கிழார் பெருமானம் கூறுகின்றார்கள். அடுத்த பாடல் பாருங்க. அன்னதன் திரு தாழ்வரையின் கிடத்து, அன்னதன் திரு தாழ்வரையின் இடத்து இன்ன தன்மயன் என்றறியா ஜீவன், இன்ன தன்மயன் என்றறியா ஜீவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான், தன்னையே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான் உன்னரும் சீர் உபமன்னிய முனி, உன்னரும் சீர் உபமன்னிய முனி. அன்னதன் திருத்தாழ்வரையின் இடத்து. இப்படிப்பட்ட அன்னதன் அப்படின்னா இப்படிப்பட்ட பெருமையை உடைய அந்த கைலாய மலை, அந்த கைலாய மலையினுடைய ஒரு தாழ்ந்த அந்த மலையின் ஒரு பகுதியில் உபமன்யு முனிவர் இருக்கின்றார். அந்த உபமன்யு முனிவர் எப்படிப்பட்டவர்? இன்னத்தன்மையன் என்று அறியா சிவன் தன்னையே உணர்ந்து, சிவபெருமானை உணர்ந்தவர். ஆனால் அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? இன்னத்தன்மையன் என்று யாராலும் அறிய முடியாதவன். அப்படிப்பட்ட சிவபெருமானையே இன்னத்தன்மையன் என்று உணர்ந்தவர் இந்த உபமன்யு முனிவர். அப்படி தன்னையே அப்படின்னா சிவனை மட்டுமே, அந்த ஏகாரம் தன்னைன்னு மட்டும் போட்டிருக்கலாம்ல, அறியா சிவன் தன்னை உணர்ந்துன்னு போட்டாலும் அர்த்தம் கிடைக்கும். ஆனா அந்த தன்னையே அப்படிங்கிற ஏகாரம் சிவபெருமானை மட்டுமே அவர் வழிபடக்கூடியவர். அவ்வளவு ஒரு தீவிரமான சிவபக்தர் உபமன்யு முனிவர். அப்படி அந்த சிவன் தன்னையே சிவபெருமானை மட்டுமே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான். அந்த இன்பத்தில் திளைத்து கொண்டு அவர் இருக்கின்றார். இறைவனை வணங்கி கொண்டு வாழ்த்தி கொண்டு அந்த இறைவனை உணர்ந்து ஆசை பெருக, ஆர்வம்னா ஆசை பெருக அவர் அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி உன்னரும் சீர் நினைத்தற்கும் அரிய ஒரு பெருமையை உடைய அந்த உபமன்யு முனிவர் என்பவர்
அந்த கைலாய மலையில் அவர் இறைவனை இருந்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ இன்னத்தன்மையன் என்று அறிய முடியாதவன், இன்னத்தன்மையன் என்று அறியொணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம்பைகும் வயற்பழனத்து அணி ஆரூர் ஆணை மறக்கலுமாமே அப்படின்ட்டு தேவாரத்துல சொல்றாங்க. அப்படி அந்த இது சைவ சித்தாந்தத்துல திருவுந்தியார்ல சொல்லும்போது, இஞ்ஞன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அஞ்ஞன் இருந்தது என்று உந்தி பெற, அறியும் அறிவதென்று உந்தி பெற அப்படின்னுட்டு இப்படி இவ்வண்ணத்தன் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. அப்படிப்பட்ட இன்னத்தன்மையன் என்று அறிய முடியாத அந்த சிவபெருமானையும் உணர்ந்து, அவரையும் அந்த பெருமானை அறிந்து, அந்த பெருமான் மீது பேரன்பு கொண்டு அந்த கைலை திருத்தலத்தில் அந்த உபமன்யு முனிவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர், சிவபெருமானையே வணங்கக்கூடியவர், சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடியவர் அந்த உபமன்யு முனிவர். யாதவன் துவரைக்கு இறையாகிய யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் மூடிமேல் அடி வைத்தவன் மாதவன் மூடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் ஒருவரும் தொண்டினுக்கு பூதநாதன் ஒருவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இளமை அடைந்தவன் ஆதி அந்தம் இளமை அடைந்தவன். ஒரு சமயம் யமுனை நதிக்கரையில அந்த கண்ணன்கிற கிருஷ்ணன் வேதங்களை அடிப்படையாக கொண்டு வைதிக மார்க்கத்துல சிவபெருமான பூஜை பண்ணிட்டு இருக்கார். ராமாயணம் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள். அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ராமாயணத்துல மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அத்தனை அந்த ஆன்மாக்களும் அத்தனை உயிர்களும் நித்தியப்படி சிவபூஜை செய்யக்கூடியவர்கள். அப்போ அந்த கிருஷ்ணன் யமுனை நதிக்கரையில பூஜை பண்ணிட்டு இருக்காப்ல, வைதீக மார்க்கமாக பூஜை பண்ணிட்டு இருக்காப்ல. பூஜை முடிஞ்ச உடனே அந்த மலர்களை எல்லாம் யமுனை நதியில விடுதாங்க. அந்த மலர்களை பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இந்த உபமன்யு முனிவர் இருக்கிறார். அந்த உபமன்யு முனிவர் இந்த பூக்களெல்லாம் எடுத்து வர சொல்லி அதை வச்சு சிவ பூஜை பண்றார். அப்போ அவர்கிட்ட உள்ள சீடர்கள்லாம் கேட்காங்க, இது கண்ணன் பூஜை பண்ணின பூ இப்படி கூட கூடையா வருது, இதை எடுத்து நீங்க பூஜை பண்றீங்களே, நிர்மால்யம்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்து கொடுத்துட்டு சொல்றாங்க, இல்ல அந்த கண்ணன் இன்னும் சிவதீட்சையெல்லாம் பெறல, அதனால அவன் பூக்கள்லாம் இறைவன் பாதத்துக்கு சென்று சேராது. அவன் முறைப்படி சிவதீட்சை எடுத்து அந்த சிவபூஜையை பண்ணினாதான் அவன் இறைவனுக்கு சாத்தக்கூடிய பூக்கள்லாம் இறைவனுடைய திருவடிக்கு சேரும். அதனால அந்த பூக்களுக்கு தோஷம் இல்லை, அது நிர்மால்யம் இல்லை, அதனால நம்ம அந்த பூவை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை அப்படியே கண்ணன்ட்ட போய் எல்லாரும் எடுத்து சொல்றாங்க. உடனே அந்த கிருஷ்ணன் ஓடியே நேரியா உபமன்யு முனிவர் காலில் விழுந்து, எனக்கு சிவதீட்சை பண்ணி வைங்க, சிவ பூஜை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகின்றார். உபமன்யு முனிவரும் அந்த கண்ணனுக்கு அந்த சிவ பூஜையெல்லாம் எடுத்து கொடுத்து தீட்சை எல்லாம் பண்ணி வைக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம இப்படி பூஜை பண்ணி வீணாக்கிட்டோமேன்னு கண்ணன் வருத்தப்பட்டு
அந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார். உபமன்யு முனிவரும் அவருக்கு அந்த சிவ பூஜையை எடுத்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் முறைப்படி அந்த கண்ணன் பூஜை செய்கின்றார் அப்படின்னுட்டு, அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் இந்த உபமன்யு முனிவர் அப்படின்னுட்டு அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய உபமன்யு முனிவரை பற்றி இதில் கூறுகின்றார்கள். யாதவன், யாதவன்னா எதுகுலத்தில் பிறந்த அந்த கண்ணன். துவரை அப்படிங்கிறது துவாரகைன்னு அர்த்தம். துவாரகையினுடைய மருவு சொல் தான், சுருக்க சொல் தான் துவரை. அந்த துவாரகைக்கு இறையாகிய மாதவன், அதாவது நேர்மையா ஆட்சி செய்யக்கூடியவங்களை இறைவன்னு சொல்லுவாங்க. அந்த அரசனை இறைவனுக்கு சமமாக மதிப்பார்கள். அப்படி அந்த துவாரகையை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசனாக இறைவனாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாதவன், மிகப்பெரிய தவத்தை உடைய அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனினுடைய முடிமேல், அவருடைய தலையின் மீது, முடின தலை, தலையின் மீது அடி வைத்தவன், தன்னுடைய திருவடியை வைத்து தீட்சை செய்தவன் இந்த